ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பிறப்பிலே வந்து அதிர்ஷ்டம் இருக்கும், சில பேர் வந்து பிறந்து அவங்க காலம் முடிகிற வரை அதிர்ஷ்டம் இல்லாமல் துரதிர்ஷ்டமாக இருப்பாங்க. அப்போது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியுமானா அது இஷ்டத்துக்கு வரும். அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். சரி, இந்த இயற்கையை வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, இயற்கை வந்து நம்மளுக்கு உண்டான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சுற்றியே கொடுத்துருக்குது. அதில் நல்லதையும் கொடுத்துருக்கு, கெட்டதையும் கொடுத்துருக்குது. அப்போ நல்ல விஷயங்களை உள்வாங்கும்போது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளை தேடி வரும். சரி, இந்த 27 நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான உணவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து என்னென்ன சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த 27 நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டம் என்னென்ன சாப்பிட்டா வரும். அதாவது முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து பால் சாதம், தயிர், தேன் இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும். அப்போ இந்த பால் சாதம் அப்படின்னாலே வந்து பால் பாயசம், பால்கோவா, பாலில் செய்த உணவுகள் அனைத்தும், தயிர் சாப்பாடு உள்பட நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் இருப்பாள். அப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கொண்டு வரங்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து நம்ம சில மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சாம்பார் சாதம், பலரசம். இந்த சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அடிக்கடி உணவாக எடுக்கணும். சாம்பார் சாதம் வந்து பெரும்பாலுமே எல்லாருமே நம்ம சாப்பாட்டில் எடுத்துகிட்டு தான் இருப்போம். ஆனாலும் இதை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இயற்கையிலே அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இயற்கையில் எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன ஆகுன்னா, அது அவங்களுக்கு அறியாமல் செய்கிற விஷயம் அப்படி இல்லை. அவங்க ஜாதக அமைப்புப்படி தன்னால் அதுவே அமையும் போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நோக்கி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து துரதிஷ்டமாக இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். சரி, இந்த தக்காளி சாப்பாடு, இந்த சாம்பார் சாப்பாடை வந்து நம்ம வந்து வீட்டில் இறைவனுக்கும் படைச்சிட்டு நமக்கு சாப்பிடலாம். வீட்டில் பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூமில் வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அதிர்ஷ்டம், அந்த இறைவனை நீங்கள் வணங்குற இறைவனை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான். அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உளுந்தங்களி, உளுந்த வடை. அதாவது உளுந்தங்களி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான பொருளும் கூட. அப்போ நீங்கள் வந்து டெய்லி உளுந்தங்களி சாப்பிட முடியாது, ஆனால் டெய்லி உளுந்த வடை சாப்பிடலாம். ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், டீயை குடிக்கணும், 2 உளுந்த வடை சாப்பிட்டா வேலை முடிஞ்சது, அதிர்ஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, வெறும் வடை மட்டும் சாப்பிட முடியாதுல்ல. அப்போ நீங்கள் வந்து உளுந்தங்களி வீட்டில் செய்து நீங்கள் உளுந்தில் ஆன உணவு வகையில் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஒவ்வொரு பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், வெண்ணெய். அப்போ நீங்கள் தயிர் சாதத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுக்கலாம். சில பேருக்கு வந்து சளி தொந்தரவு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். சளி தொந்தரவு இல்லை அப்படின்னாச்சுன்னா அதை வந்து தினமுமே காலையிலே வந்து நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அதோட தயிர் சேர்த்து சாப்பிடுவதும் சிறப்பு. தயிர் சாப்பாடாக மாற்றி அதை வந்து நீங்கள் சாப்பிடுவதும் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து தயிர் சாப்பாடை வந்து நீங்கள் இறைவனுக்கு ஒரு வேளையாவது நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் படைச்சி சாமி கும்பிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாளாக மாறிக்கொண்டே இருக்கும். வெண்ணெய் உணவில் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பொருள்லாம் எப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து தானம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள். தானம் கொடுக்க வேண்டிய பொருள் வேறு, நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள். ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வர வேண்டும். அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு கேட்டால் மிளகு சாதம். சரி, மிளகு சாதம் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கிறது, அதாவது இப்போ வெண்பொங்கல் செய்கிறீங்க, மிளகு அதிகமாக போட்டு செய்கிறது. நம்ம வந்து ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் சாப்பிட்றோம், மேலே வந்து பெப்பர் பொடி போடுறாங்களா, மிளகு பொடி, அதை அதிகமாக சேர்க்குறது. அதே சமயத்தில் வந்து மேலே வந்து மிளகு சம்மந்தப்பட்ட மிளகு ரசம் வச்சு குடிக்கிறது. இப்படி வந்து மிளகு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மிளகு வடையும் சாப்பிடலாம். மிளகு வடை, இந்த வடை செய்யும்போது அதில் வந்து மிளகு அதிகமாக போட்டு மிளகு வடை சாப்பிடலாம். இப்படி வந்து ஒவ்வொரு உணவுகளையும் வந்து நீங்கள் பார்த்து அதிர்ஷ்டமான பொருட்களாக நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வெண்பொங்கல் அதிர்ஷ்டமான உணவாக வருது. அப்போது இந்த வெண்பொங்கல் நீங்கள் செய்கிற காலங்களில் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு இறைவனுக்கும் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. தானம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வெளிப்பக்கம் தானம் கொடுக்கக்கூடாது. இந்த பொருளை வந்து இது வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு வெண்பொங்கல் தானமாக கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிடும்போது அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும்.
அடுத்து வந்து புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பங்களி, கம்பங்கூழ், கம்பு, கேழ்வரகு, ராகி கூழ். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி வீட்டிலே வந்து ராகி கூழ் காய்ச்சி அதை வந்து இறைவனுக்கு படைச்சி, அதாவது ராகி மாவில் கூழ் காய்ச்சி அதை இறைவனுக்கு படைச்சி, இந்த ஆடி மாதம்லாம் படைச்சி கும்பிட்றாங்களோ அது போல் நீங்கள் வீட்டில் வந்து தினமும் ஒரு கிளாஸ் ராகி கூழ் வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் அதை குடிக்க என்ன ஆகுன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், அதிர்ஷ்டமும் தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு அதிர்ஷ்டகரமான ஆளாக இருக்கிறாங்களே அப்படி நினைக்கிற அளவுக்கு உங்களோட தேஜஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும். அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் இருப்பாள். அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய் சாதம். அப்போ நெய் சாதம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நெய் சாதம் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இந்த நெய்யில் செய்த உணவுகள் ரசகுல்லா, இனிப்பு வகைகள் பண்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். சக்கரை பொங்கல் வைக்கிறீங்களா, எந்த பொருள் வச்சாலும் சரி அதில் வந்து நெய் அதிகமாக ஊற்றி சேர்ப்பது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தையும் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சரி, நெய் வந்து ஒரு 100 மில்லி வாங்கி வைங்க. தினமும் சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாட்டில் வந்து அப்படி கொஞ்சம் நெய்யை தூவிட்டு நெய்யை மேலே ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஏன்னா நெய் சாப்பாடு அப்படின்னாலே நெய் சாப்பாடு தான் சாப்பிடுங்க. அதில் நெய்யை உணவாக எடுத்துக்கொண்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். எந்த ஒரு நெய் சாதம் செஞ்சாலும் சரி அதை வந்து நீங்கள் இறைவனுக்கு வந்து படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் கூடவே இருப்பாள். அடுத்து வந்து சர்க்கரை பொங்கல், ஆயிலியம் நட்சத்திரம். இந்த ஆயிலியம் நட்சத்திரம் வந்து நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். அப்போ திருவிழா காலங்களில் வந்து கோவிலில் சர்க்கரை பொங்கல் கொடுக்குறாங்களா, நீங்கள் முதல் ஆளாக போய் கையேந்தி வாங்கலாம். ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுக்குற சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு வருவது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓடி போய் வாங்கி அதை நீங்கள் சாப்பிடுவதும், உங்கள் வீட்டிலே நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை வந்து இறைவனுக்கு செய்கிற நேரங்களில் இறைவனுக்கு படைச்சி வச்சு சாமி கும்பிட்டு அதை நீங்கள் சாப்பிடுவதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் மேலும் மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி விரும்பி சாப்பிட வேண்டிய பொருள், விரும்பி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாப்பிட அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும். அடுத்து வந்து மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம், அப்போ பால் பாயசம், பால் கோவா, அப்படியே பால் செய்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ பால் சாதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்கள் இப்போ இறைவனுக்கும் படைக்கலாம். ஏன்னா பால் சாதம் இறைவனுக்கு படைக்கிறது தப்பு இல்லை. படைச்சி அதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா அதிர்ஷ்டம் இரட்டிப்பாக மாறும். நீங்கள் சாப்பிட்டாலே அது வந்து அதிர்ஷ்டம். அதை வந்து இறைவனுக்கு படைச்சி நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் மேலும் அதிர்ஷ்டத்தை வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ஷ்டம் வரும். தினமும் வந்து பால் வாங்குங்க, பால்கார நன்றாக பிடிச்சிடுங்க, அப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பால் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து நீங்கள் கையில் எடுக்கும்போது அதிர்ஷ்டம் தேடி வரும். அதிர்ஷ்ட தேவதை கையில் இருப்பாள். அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தக்காளி சாப்பாடு. இப்போ தக்காளி சாப்பாடு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், சாம்பார் சாதம் கூட நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். தக்காளி சாப்பாடு செய்கிற நேரங்களில் வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு வச்சு இறைவனுக்கு சாமிக்கு படைச்சி வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அதிர்ஷ்டம் 1க்கு 2ஆக வேலை செய்யும். எப்போவுமே வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அதிர்ஷ்டம் தேடியே வரும். நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளையுமே நம்ம அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த சாப்பாடு மூலம் நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி, உளுந்த வடை. சரி, உளுந்தங்களி வந்து நீங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்து நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பும் ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து உளுந்த வடை நீங்கள் வந்து செய்யும்போது அது இறைவனுக்கு ரெண்டு வடையை படைச்சி வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்றதும், ஒரு ஹோட்டல் டீ கடைக்கு போகிறீங்க, 2 வடையை எடுத்து உளுந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அன்றைய பொழுதை கழிப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம். இந்த அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அப்போ இவங்க வந்து உணவில் வந்து அடிக்கடி தயிர் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அவங்க தயிர் வாங்கி சாப்பிடுங்க. தயிர் வடை வாங்கி சாப்பிடுங்க. 2 வடை வாங்குறீங்களா, தயிர் வாங்கி தயிரில் முக்கி சாப்பிடுங்க. இப்படி அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான உணவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும், வீழ்ச்சிகள் இருக்காது. வாழ்க்கையில் வந்து எல்லா சனி அஷ்டசனி எந்த சனி வந்தாலும் சரி வீழ்ச்சிகள் இருக்காது. அதிர்ஷ்டம் அவங்க கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஏங்க வீழ்ச்சி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். தயிர் சாப்பாடு இறைவனுக்கு நீங்கள் படைக்கலாம். தயிர் சாதம் படைச்சி நீங்கள் வந்து அடிக்கடி சாமி கும்பிட்டுட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம், பழைய சாப்பாடு. சரி, இந்த மிளகு சாதத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு உணவு செஞ்சாலும் சரி அதில் மிளகு அதிகமாக போடுங்க, வேலை முடிஞ்சது. சரிங்களா? பழைய சாப்பாடு சாப்பிடலாம். பழைய சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அதில் வந்து நீங்கள் மிளகு சம்மந்தப்பட்டது அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ வந்து என்ன மிளகு ரசம் வச்சு சாப்பிட்லாம். அப்போ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா விரதங்கள் இருக்கிற காலங்களில் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து மிளகு
மிளகு, அந்த குறுமிளகு இருக்குல்ல, அந்த குறுமிளகு எடுத்து நீங்கள் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது, விரதம் இருக்கிறதும். அதே சமயத்தில் வந்து எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஆம்லெட் ஆபாயில் சாப்பிட்றோம், மேலே வந்து பெப்பர் பொடி தூவி அந்த ஆம்லெட் ஆபாயில் சாப்பிட்டு இதுவும் சிறப்பு. மிளகு ரசம் வச்சு குடிக்கலாம். அதே சமயத்தில் வந்து இந்த மிளகு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உதட்டுக்குள்ளே வந்து நுணுக்கி வச்சுருப்பாங்க, அப்படி வச்சுட்டு நிறையா நான் பார்த்துருக்குறேன், அது மாதிரி இருப்பாங்க. அது போல் நீங்கள் வைத்துக்கிட்டாலும் அதே சமயத்தில் வந்து 2 மிளகு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது கூடவே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு கூடவே இருப்பாள். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீமன் நாராயணசாமி கோயிலில் வந்து வெண்பொங்கல் கொடுப்பாங்க. அதாவது பச்சரிசி தேங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பாடு ஆக்கி கூடவே அந்த தொட்டுக்கிறதுக்கு அந்த ஒரு இனிப்பு கலரில் மாவு வச்சுருப்பாங்க, இனிப்பு மாவு அட்டகாசமாக இருக்கும். அது வெண்பொங்கல் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எனக்கு கேட்ட நட்சத்திரமாச்சா வெண்பொங்கலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது எப்போவுமே விரும்பி சாப்பிடும் வெண்பொங்கல் அப்படிங்கிறது. அந்த வெண்பொங்கல் நீங்கள் வீட்டிலே செய்து, அதான் சக்கரை போடக்கூடாது. பாயசத்துக்கு சக்கரை பொங்கல் செய்கிற மாதிரி செய்யணும், சக்கரை போடாமல் செய்யணும், அதான் வெண்பொங்கல். அப்படி செய்து நீங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் பூஜையில் வச்சு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பிடலாம். அடிக்கடி சாப்பிடும்போது இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பாள். அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம். அதை கதம்ப சாதம்னா கம்பு, கேழ்வரகு, ராகி வடை, கம்பங்கூழ். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, தள்ளுவண்டியில் போட்டு வித்துட்ருப்பாங்க கம்பங்கூழ். அதை நின்று வாங்கி குடிச்சிட்டு போகிறது. அது ராகி கூழ் குடிக்கிறது. ராகி கூழை வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்றது, நம்ம குடிக்கிறது. கம்பங்கூழ் வந்து நீங்கள் கம்பங்கூழும் சாமி படைக்கலாம், படைச்சி சாமி கும்பிட்றது. கம்பு, கேழ்வரகு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான உணவுகளையும் வந்து சரி இந்த கோவிலில் வந்து விளக்கு போடும்போது வந்து ராகி மாவில் வந்து விளக்கு போடுறது, கம்பு ராகி ரெண்டையும் ஒன்றா கலந்து அதில் மாவிளக்கு போடுறது. இப்படி படிப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த ராகி கம்பு கலந்த விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி கையில் எடுத்து செய்யும்போது என்ன ஆகுன்னா அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும். அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். தெய்வமே அதிர்ஷ்டமாக மாறும். உங்களுடைய முகலட்சணமே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை பார்த்துட்டு போனால் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து உங்களுடைய உடம்புல வந்து அந்த கிரகங்களும் அந்த உணவுகளும் உருவாக்கி கொடுக்கும். அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரம். இந்த அனுசம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் சாதம். அதே சமயத்தில் வந்து நெய்யில் செய்த அனைத்து வகையான இனிப்பும் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதை இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். நெய் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து நெய் சாப்பாடாக ஆக்கி சாப்பிட்டாலும் சரி, அதை வந்து சாப்பிடும்போது நெய்யை கலந்து சாப்பிட்டாலும் சரி, ஒரு தோசை ஊற்றுறீங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை ஊற்றி சாப்பிட்றது, இப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நெய் கலந்து செய்யும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டமான பொருள், அந்த அதிர்ஷ்டமான அந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அப்போ அடிக்கடி நெய்யில் செய்கிற பொருள் பண்டங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அது இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பாள். அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிடுவதும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதும், எங்கேயாவது கோவில் குளங்களை வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்களா நீங்களே ஓடி போய் நின்று அதை கை நீட்டி வாங்கி அதை சாப்பிடுவதும், நீங்கள் வந்து இந்த சக்கரை பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடிக்கடி நீங்கள் உணவாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை கூட இருப்பாள். சரி, இதே வந்து நீங்கள் இறைவனுக்கே படைக்கும்போது என்னன்னா அந்த இறைவனே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறி வருவான். வீட்டில் வந்து அதிர்ஷ்ட தேவதை கூடி இருப்பாள். தொட்டதெல்லாம் துளங்கும். அதிர்ஷ்டம் இருந்தாலே தொட்டது துளங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் சாமிக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம், பால்கோவா. அப்போ பாலில் செய்த உணவுகள் அனைத்தும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். பால் சாதம், பால்கோவா, பால் பாயாசம், அப்படி வெறும் பச்சை பால் குடிக்கிறது, பால் காய்ச்சி குடிக்கிறது, இப்படி பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். இந்த அடிக்கடி வந்து இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்கள். பாலாபிஷேகம் பண்ணும்போது வந்து அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும். பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலாபிஷேகம் பண்ண உடனே அது கூமகம் வழியாக வெளியே வரும்போது அதை வாங்கி ஒரு கிணத்துல பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் குடிப்பதும் உங்கள் வீட்டில் தெளிப்பதும் இப்படி வந்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா அதிர்ஷ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனிமையாக அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டமே உங்களுக்கு கூடவே இருக்கும். அடுத்து வந்து பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், தேங்காய் சாதம். சரி, இந்த சாம்பார் சாதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. தேங்காய் சாப்பாடு செய்வீங்கனால கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ அடிக்கடி வந்து ஒரு தேங்காய் எடுத்து திருவி போட்டு அதில் வந்து தேங்காய் சாப்பாடு செஞ்சு அதை அடிக்கடி சாப்பிடுவதும், அந்த தேங்காய் சாப்பாடை வந்து இறைவனுக்கு வீட்டில் பூஜை அறையில் எடுத்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாமிக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரியாச்சு, நம்மளும் சாப்பிட்ட மாதிரியாச்சு, அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும். தெய்வமே அதிர்ஷ்டமாக மாறும். உங்களுடைய சூழ்நிலை அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரும். அதாவது நம்ம வந்து
அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாப்பிட்ற உணவுகள், இயற்கை சுற்றியுள்ள இந்த இயற்கையை அனுசரித்து நம்ம அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்ம தேடி வர வேண்டியது அதுவே தேடி வந்துடும். ஏன் அதிர்ஷ்டத்தை தான் வரும், அதான் அதிர்ஷ்டம். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு வர வைக்கணும்னாச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்நிலையை பொருள், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள், இருப்பிடங்களை நம்ம மாற்றினா தான் அதிர்ஷ்டம் தேடி வரும். சரிங்களா? அப்போ இதே வந்து நீங்கள் தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிடலாம். தேங்காய் வந்து பாலில் சாப்பிட்றது, தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றது. சில பேர் வந்தீங்கன்னா கோயிலில் எரி தேங்காய் போடுவாங்க, உடச்சாலும் எடுத்துகிட்டு தேங்காய் சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றது கூட உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம், உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா தேங்காய் உங்கள் கையில் வந்தாலும் அதிர்ஷ்டம் தான். அடிக்கடி இளநீர் அபிஷேகம் பண்ணலாம் இறைவனுக்கு. இப்படி நீங்கள் இறைவனுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுறது, இளநீர் நீங்களே குடிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்போதுமே. அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி, உளுந்த வடை. அப்போ உளுந்தங்களி, உளுந்த வடை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வீட்டில் வந்து உணவாக எடுக்க வேண்டும். ஆல்ரெடி உளுந்தங்களி சாப்பிட்டாலே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போதுனா உடம்பும் ஆரோக்கியமாச்சு, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் தேடி வர மாதிரி இருக்கும். தயிர் வடை சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம், உளுந்த வடை சாப்பிடலாம். உளுந்தில் செய்த உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கூடவே இருக்கும். அதிர்ஷ்டமான தெய்வங்களும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அந்த உளுந்தங்களியை வந்து நீங்கள் படைக்கலாம். அது உளுந்தங்களியே தெரியும். நம்ம சாப்பிட்ற அசைவம் கலக்காமல் அந்த உளுந்தங்களியை நீங்கள் தெய்வத்துக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் தேடி வரும். அதிர்ஷ்டமான தெய்வம் கூடவே வரும். அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்ன பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அப்போ தயிர் சாதம் வந்து நீங்கள் வந்து பழைய கஞ்சி, பழைய சாப்பாடே சாப்பிட்டீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் வந்து உணவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தயிர் சேர்த்துக்கிட்டே வாங்க. தயிரில் ஆன உணவு, அப்போ தயிர் வடை எடுத்துக்கலாம். நீங்கள் தயிரில் வந்து என்னென்ன உணவு செய்கிறோமோ அது அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது செய்யும்போது சிறப்பாக இருக்கும். இறைவனுக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து தயிர் அபிஷேகம் செய்யலாம். தயிர் அபிஷேகம் செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும். இறைவனுக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கூடவே இருக்கும். தெய்வங்களே வந்து அதிர்ஷ்டமாக மாறிக்கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் அபிஷேகம் பண்ணுற அந்த தீர்த்தம் வந்து கோமுகம் வழியாக வெளியே வரும்போது அதை ஒரு கேன்லேயோ ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கிறதும் அதை நீங்கள் குடிப்பதும் உங்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சாதம், அதே சமயத்தில் வந்து பழைய சாதம், தக்காளி சாப்பாடு, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து மிளகு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து இவங்க சூடாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு ஆம்லேட் ஆஃபாயில் அப்படின்னு சொல்லுவீங்களா, சொன்ன உடனே பெப்பர் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதிகமாக பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. மிளகு ரசம், மிளகு தூளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கிற காலங்களில் வந்து மிளகு வந்து சேர்க்கறது, மிளகு ரசம் குடிக்கிறது, மிளகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க. அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும். எப்போவுமே வந்து நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். அப்போ அந்த வெண்பொங்கல் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து உணவாக எடுக்கலாம். வெண்பொங்கல் வந்து உணவாக எடுக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட வரும். அதே சமயத்தில் வந்து இந்த வெண்பொங்கலை வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுவதும், பெரிய பெரிய கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா வெண்பொங்கல் நீங்கள் வந்து அங்கே செய்யறதுக்கு உண்டான வெண்பொங்கல் இறைவனுக்கு படைக்கிறதுக்கு உண்டான அமௌண்ட் பணம் கட்டி அந்த இறைவனுக்கு வெண்பொங்கல் சாத்தி நீங்கள் சாமி கும்பிடுவதும், அடிக்கடி வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து அதை செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூடவே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை கை கொடுத்து கொண்டே இருப்பாள். அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பாருங்கள், எப்போவுமே வந்து கேது பகவான் கூட இருந்துகிட்டே இருப்பார். ஏன்னா கேது, கம்பு, கேழ்வரகு, இந்த பூரட்டாதி பிறந்த நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, ராகி கூழ், அப்படியே ராகி மால்ட்டு, லேட்டஸ்டாக இருக்கிற மாதிரி ராகி மால்ட்டு, இப்படி போயிட்டே இருக்கலாம். அப்போ ராகி சம்மந்தப்பட்ட உணவுகள், கம்பங்கூழ் சம்மந்தப்பட்டது, கேழ்வரகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி உணவாக எடுக்கும்போது உடம்பே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். சரி, வீட்டிலே வந்து நீங்கள் டெய்லியே தினமும் பாருங்கள், தினமும் ஒரு ராகி மாவு ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சு தினமும் கொஞ்சம் கூழ் காய்ச்சி அது வீட்டில் சாமி படத்துக்கு முன்னால் வச்சுட்டு நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள். அன்றைய பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒவ்வொரு பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்குள்ளே இருப்பார், வெளியே போக மாட்டான். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ரோட்டோரம் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, கம்பங்கூழ் கடை இருக்குது, நின்று ஒரு கிளாஸ் கம்பங்கூழ் குடிச்சிட்டு போங்க, அதே ஒரு அதிர்ஷ்டம்.
ராகி சேமியா, ராகி வடை அப்படி எடுத்து ராகி மாவு கேழ்வரகும் கலந்து என்னென்ன வருதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது உணவாகவும் சாப்பிடலாம், இறைவனுக்கு படைச்சிட்டும் சாப்பிடலாம். தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல, நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள். சாப்பிடும்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் தானம் கொடுத்தா என்னாங்கன்னா அதிர்ஷ்டம் வேறு பக்கம் போயிடும், அவ்வளோதான். சாப்பிட்ற பொருளை சாப்பிடணும், தானம் தானம் கொடுக்க பொருள் தானம் கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருள், சரிங்களா? அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் சாதம், நெய்யில் ஆன உணவு வகைகள். அப்போ இந்த நெய்யிலான உணவு வகைகளை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நெய்யில் சேர்ந்த உணவுனா அப்போ இந்த ரசகுல்லா எடுத்துக்கலாம். ரசகுல்லா, நெய் மிட்டாய் அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கலாம். அதான் பேக்கரியில் தான் நெய் இல்லாமல் எந்த பொருளும் செய்கிறதில்ல. அதே வந்து நெய் தூக்கலாக ஊற்றிருப்பாங்களா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரே ஒரு நாள் வந்து ஒரே ஒரு நெய்யில் செஞ்ச ஒரு பண்டம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி பொழுது கழிச்சு பாருங்கள், இவருக்கும் பாருங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்குறான்னு பாருங்கள். எப்பவுமே சாப்பிடும்போது உணவில் வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு தேடி வரணும்னா நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. சாப்பாட்டில் ஒரு தோசை ஊற்றுறீங்க, எண்ணெய் பதில் நெய்யை ஊற்றுங்க. இப்படி வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் உணவில் மாற்றும்போது என்ன ஆகுன்னா அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சாமி கும்பிட முடியாத நேரங்களில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஏதோ ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட போகிறீங்க, அங்கே சர்க்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, ஓடி போய் முதல் ஆளாக வாங்குங்க. ஏன்னா கோவிலில் கொடுக்குறது மற்றவங்களுக்கு சர்க்கரை பொங்கல், உங்களுக்கு அது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ஓடி போய் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எப்போவுமே வந்து சர்க்கரை பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் செய்யும்போது இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. அதுதான். ஏன்னா சாமிக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு இரட்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். சரி, 27 லட்சத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து என்னென்ன உணவு சாப்பிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது எல்லாமே தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல, நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள். அதாவது நம்ம பிரச்சனைக்குரிய பொருள் தான் தானம் கொடுக்கணும். இது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பொருள். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரி, இந்த உணவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கூடவே இருப்பாள். இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், ராசி பரிகாரங்கள், நட்சத்திர பரிகாரங்கள், கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பரிகாரங்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன். நண்பர்கள் வேணுங்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் சேனல் நேம். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் முத்தாரம்மன் நாள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.